விடிய நடைபெற்ற கபடி போட்டி ரசிகர்களுக்கு விறுவிறுப்பான அனுபவத்தை அளித்துள்ளது. சுழற்கோப்பையை கைப்பற்றியது யார்? முழு விவரங்களை பார்க்கலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புளியந்தோப்பு மைதானத்தில் மாநில அளவிலான தொடர் கபடி போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. 6வது ஆண்டாக தில்லாங்கோட்டை டெல்டா டிஃபெண்டர்ஸ் கபடி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த தொடரில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்று பலத்த போட்டியை வெளிப்படுத்தின. போட்டி தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு சுற்றிலும் வீரர்களின் அதிரடி ஆட்டம், அசத்தலான ரெய்டுகள் என களமே பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேத்தாக்குடி, ஆறுகாட்டுத்துறை, ஜெயங்கொண்டம் மற்றும் தில்லாங்கோட்டை அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறின. அனைவரின் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திய இறுதிப் போட்டியில் தேத்தாக்குடி மற்றும் ஜெயங்கொண்டம் அணிகள் நேருக்கு நேர் மோதின. இரு அணிகளும் கடைசி நிமிடம் வரை வெற்றிக்காக கடுமையாக போராடிய நிலையில் கூடுதல் புள்ளிகள் பெற்று தேத்தாக்குடி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற தேத்தாக்குடி அணிக்கு 15,000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் சுழற்கோப்பையை வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த ஜெயங்கொண்டம் அணிக்கு 12,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் சுழற்கோப்பையும், 3ஆம் இடம் பெற்ற தில்லாங்கோட்டை அணிக்கு 10,000 ரூபாய் ரொக்கப்பரிசும், 4ஆம் இடம் பிடித்த ஆறுகாட்டுத்துறை அணிக்கு 8,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் சுழற்கோப்பையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விடிய விடிய நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கபடி போட்டி வீரர்களின் திறமையையும் ரசிகர்களின் உற்சாகத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்திய கபடி திருவிழாவாக அமைந்தது.